ஹாய், நான் இன்றைக்கி வந்து ஒரு நியூ அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறேன். சென்னை டு கன்னியாகுமரி வந்து ட்ராவல் சைக்கிளிங்கில் போகிறேன். ஹாய் டு எவ்ரிவன். கடைசியாக வந்து இப்போது 50 கிலோமீட்டர்ஸ்லேருந்து செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் வந்தாச்சு. 150 கிலோமீட்டர் ரீச் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னா விழுப்புரம் டு திருச்சி தான் என்னோடய டார்கெட்டு. இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ பண்ண முடியுமோ நான் அவ்வளோ பண்ணுவேன். விழுப்புரத்துலேருந்து இன்னும் திருச்சி போய் சேர வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது பேலன்ஸு. ஹாய், இன்னைக்கு காலையில் திருச்சியிலேருந்து கிளம்புனேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து மதுரைக்கு ரீச் ஆகிட்டேன். 130 கிலோமீட்டர். இன்னும் பேலன்ஸ் வந்து ஓட்டணும் நினச்சா ஓட்டினா, பட் ஆனால் காலையில் சம வலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்றைக்கி வந்து 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கேன். அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே ஓட்டினேன். விழுப்புரம்லேருந்து திருச்சிக்கு வர 165 கிலோமீட்டர். நேற்று வந்து 150 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன். இன்றைக்கி வந்து 165 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்து நம்ம திருச்சியிலேருந்து கிளம்புறோம். திருச்சியிலேருந்து கோவில்பட்டிக்கு 211 கிலோமீட்டர். இந்த 211 கிலோமீட்டர் கடந்துட்டேன்னா இன்றைக்கி நாளைக்கு வந்து கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து ஈஸி தான். கோவில்பட்டியிலேருந்து கன்னியாகுமரி போகிறது ஈஸி தான். நான் நாளையில் கன்னியாகுமரி ரீச் ஆகிடுவேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிருக்கோம்னா விருதுநகர் வரையும் வந்துருக்கோம். திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சு மதுரையை தாண்டியாச்சு இப்போ விருதுநகர் வரையும் வந்துட்டோம். ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அதனால் ரொம்ப பெயினாக இருக்குது. 177 கிலோமீட்டர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு எவ்வளோ தூரம்னா 192 கிலோமீட்டர் பேலன்ஸ். ஸோ அப்போ நாளைக்குலாம் நான் கன்னியாகுமரியில் இருப்பேன். ஐ ஹோப் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் டு எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நான் 110 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். காலையில் 2 மணி ஆரம்பிச்சு இப்போது டைம் என்ன ஆகுது, ஒரு 11 மணி இருக்கும். 11-10 இருக்கும் நினைக்கிறேன். டைம் சரியாக தெரியல. இப்போ திருநெல்வேலி வந்திருக்கேன். இன்னும் கன்னியாகுமரிக்கு 82 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னைக்குள்ளே நான் ரீச் ஆகிடுவேன். கடைசியாக எப்படியோ கன்னியாகுமரி வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான் போய் சேர்ந்துருவேன். இங்கேருந்து பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலை, அது தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகே, நான் போய்ட்டு அங்கே சன்செட்டை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். ரீச் ஆகிட்டேன். அண்ட் கண்டிப்பாக வந்து சொல்லணும்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் எதுவும் பண்ணிட முடியாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணவும் தான் என்னால் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்தது. ப்ளஸ் தேங்க்ஸ் டு ஆல். அண்ட் எனக்கு நான் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 மெசேஜ் கிட்ட வந்தது. அவங்க எல்லாருமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்டு ஹாய் கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி சன்செட்டை பார்த்தோம். இப்போ வந்து மறுபடியும் சென்னை, பேக் டு சென்னை வரும். சரிங்களா, நான் கிளம்பிட்டேன். இதோ கிளம்ப போகிறேன். வண்டி ரெடியாக இருக்குது. சர்வீஸ்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே ஓகே. பட் ஆனால் நடுவில் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்குது. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தம்ஸ் அப் சிம்பிள் போடுங்க. ஹாய், குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பின்னாடி தெரியல அந்த மலைங்கள்லாம், அதுதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. என்னோட நேம் வந்து ஜி ஷரத் ரோஷன். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் டிபிஜன் காலேஜ் துரப்பாக்கம் அங்கே தான் படிக்கிறேன். என்னோட மோட்டிவ் என்னென்னா நோய் தடுப்பு விழிப்புணர்வுக்காக நான் இங்கே வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து ட்ரையல்ஸ் மாதிரி சும்மா வந்தேன். என்னோட மெயினான ஒரு விஷயமே அந்த சே டு நோ ட்ரக்ஸ், அவ்வளோதான். அதோட விழிப்புணர்வுக்காக தான் நான் அங்கேருந்து சென்னையிலேருந்து 11ஆம் தேதி போல் கிளம்பினேன். 11ஆம் தேதி கிளம்பி 14 ரீச் ஆனேன். இன்றைக்கி 15 நேற்று போன ரீச் ஆனேன். சன்செட் அப்போ ரீச் ஆனப்போ பாதி தூரம் வந்துட்டேன். காவல் கிணறுலேருந்து இன்றைக்கி காவல் கிணறுலேருந்து ட்ராவல் பண்ணி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் எத்தனை நாள் போவோன்னு தெரியல. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4 நாளில் நான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் கன்னியாகுமரியில் வரும்போது அங்கே ஃப்ளாக் ஏற்ற மாட்டேன் அப்படின்னாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோயிலில் மட்டும் தான் ஏற்றுவேன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஒரு மன உளைச்சலில் நான் பாட்டுன்னு ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி எங்கடா ஃப்ளாக் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் ரோட்டில் கரெக்டாக அந்த நாங்குநேரி ரோட்டில் வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஃப்ளாக் ஏற்றுறதை பார்த்தேன். நான் அப்படியே கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் அவங்களே எனக்கு கூப்பிட்டு இந்த தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, இங்கே வர சொன்னாங்க. இங்கே கொடியேற்றுறாங்க. இந்த கொடியேற்றத்தில் வந்து நான் இங்கேருந்து கிளம்புறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தமிழில் சொல்ல போனால் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஆல். இன்றைக்கி கன்னியாகுமரி காவல் கிணறுலேருந்து விருதுநகரை டச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ஆச்சு தொட்டிருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் தெரியல, நான் கீழே கேப்டன் ஆகிறேன். நாளைக்கு வந்து விருதுநகர் டு திருச்சிக்கு ஏம் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். கண்டிப்பாக நான் அதை அடி பண்ணுற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.
திரும்பி வா வந்து செய்து தெரிந்தது மாறி போகாதே வருவதை நீ எதை கொண்டு பார்த்திடு கோழையாகாதே உன்னில் அர்த்தம் அதனித்தம் கொதிக்கட்டும் எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும் தப்பேதும் இல்லை நீ அப்பனுக்கு பிள்ளை எதுக்குன்னு எதிரியே இல்லை நம்பிக்கை கொள் தடைகளே இல்லை நிமிடம் ஏன் நடிகளே போதும் நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா லா இல்லல்லா லா இல்லல்லா லேயோ லா இல்லல்லா லா இல்லல்லா லேயோ லா இல்லல்லா லா இல்லல்லா லேயோ நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா நம்ம 4 மணிக்கு கிளம்பணும் 4 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு ரீச் ஆகிடும் மதுரைக்கு 70 கிலோமீட்டர்ஸ் 70 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் ஆகும் நாளைக்கு வந்து திருச்சி தாண்டி எத்தனை கிலோமீட்டர் பண்ணுறது தான் டார்கெட்டு ஆக்சுவலாக ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது அதனால் லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் இன்னைக்கு மதியானம் தான் நம்ம மதுரையிலேருந்து இப்போ நான் திருச்சி ரீச் ஆகிட்டேன் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போய்டுவேன் இன்னைக்கு நைட் ஃபுல்லாக எப்படியாச்சும் விழுப்புரம் சொல்லுவாங்க ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு அது கையில் தான் ஒன்றும் இல்லை வண்டிக்காரன் கட்டிட்டாங்க கீழே விட்டேன் எதுவும் பார்த்து இது பண்ணாதீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு நான் கண்டிப்பாக நான் சேனலில் இருப்பேன் ஹாய்ட்டு வருவாங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா செங்கல்பட்டுக்கிட்டே இருக்கோம் செங்கல்பட்டு ஷாப்பில் பார்த்தீங்களா ரொம்ப டஃப்பாக இருந்தது நைட்டில் தூக்கமே இல்லை கரெக்டாக ஒரு 2:10 ரீச் ஆகிட்டேன் ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு ஈவினிங் 5 மணிக்கு பேசினேன் திருச்சி ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி காலையில்